ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாவ் பாஜி கடையில் கிடைக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக அதே டெக்ஸ்சரில் அதே டேஸ்ட்டில் எப்படி வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேனில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பட்டர் மெல்ட் ஆன பிறகு 1 ஸ்பூன் ப்ளைன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலா கருகாமல் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணின உடனே நறுக்கின 4 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நறுக்கும் பொழுதே எக்ஸ்ட்ரா ஒரு வெங்காயம் நறுக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க. லாஸ்ட்டாக மசாலா கூட பச்சை வெங்காயம் தூவி சாப்பிடும்பொழுது நல்லாயிருக்கும், அதனால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போவே வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாசம் போன பிறகு தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளியை நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரைச்சி சேர்த்துருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளியாக அரைச்சி சேர்த்துருக்கேன். சப்போஸ் சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். தக்காளி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் சேர்ந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். அந்தளவுக்கு வதக்கின பிறகு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு இது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்த்துக்கணும். நான் வேக வச்சு வச்சுருந்தேன் ஆல்ரெடி, அதை சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி பச்சை பட்டாணி ஒரு கை அளவுக்கு வேக வச்சு சேர்த்துக்கணும். இது வரைக்கும் மசாலாலாம் நம்ம உப்பு எதுவும் சேர்க்கலை, அதனால் இப்போ டோட்டலாக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த பன்னு வாங்குவோம் இல்லையா நம்ம கடையில் பாவ் பஜ்ஜி செய்கிறதுக்கு, அந்த பன்னில் கொஞ்சம் சால்ட்டியாகவே இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு பட்டாணி உப்பு சேர்த்த பிறகு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்ட பிறகு திரும்பவும் தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காகி கலர் மாதிரி வரும். அந்த சமயத்தில் 1/2 ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சமாக நறுக்கின ஆனியன், கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடணும். இந்த ரெசிபிக்கு கொத்தமல்லி இலை நிறையவே சேர்க்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய இந்த மசாலா நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் வரணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, இன்னும் தொக்கு பதத்துக்கு வரல. ஸோ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம், வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பன்னு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பன்னு சேர்ந்த மாதிரி இருக்கும். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பட்டர் சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம். சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பன்னை சைடில் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அல்லது ஒட்டின மாதிரி இதை மாதிரியும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம், அப்படியே க்ளோஸ் பண்ணுற மாதிரி. தவாவில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு எல்லா பீஸையுமே 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ண பிறகு பார்த்தா நல்லா சாஃப்டாக ஆகிடும். தேவையான அளவுக்கு பட்டர் சேர்த்து ஃப்ரை பண்ணினா தான் சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை எடுத்து மேலே ஆனியன் கொத்தமல்லி தூவி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டையும் சேர்த்து சர்வ் பண்ணால் செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் இது மாதிரி இன்னும் டிஃப்ரெண்டான சூப்பரான ரெசிபிஸ் இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.